ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். வெளுத்து வாங்குகிற இந்த சம்மரை நம்ம குழு குழு சம்மராக மாற்றுறதுக்கு சில கிச்சன் டிப்ஸும் ஹோம் டிப்ஸும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டுன்னு போகிறதுக்காக இந்த மாதிரி ஜுவல்லர்ஸ் வாங்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிற இந்த கல் வச்ச இந்த நகைகள்லாம் நம்ம போட்டுன்னு போயிட்டு வந்தோம்னா இந்த வெயிலில் நம்மளுடைய வேர்வைப்பட்டு ஈரத்தில் கருத்து போக ஆரம்பிக்கும். கல் வச்ச நகையாகட்டும் இல்லை கல் வைக்காத நகையாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு கருத்து போக ஆரம்பிக்கும் இந்த வெய்ய நாளில் மட்டும். அதனால் நம்ம இதை போட்டுன்னு போயிட்டு வந்த உடனேவே இந்த மாதிரி நம்ம பவுட்ரு போட்டு ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த வேர்வையெல்லாம் அந்த பவுடர்லேயே ஒட்டிக்கிட்டு அழகாக வந்துடும். நகையும் கருத்து போகாது. இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது அழுக்கு எதனா ஒட்டிகிட்டு இருந்தால் கூட அதுவும் இந்த ப்ரஷ்ஷில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது வந்துடும். கல் வைக்காத நகையாக இருந்தாலும் வளையலாக இருந்தாலும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. இப்போ வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த வெய்ய நாளில் காற்று ஓட்டத்துக்காக ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து வைப்போம். அந்த மாதிரி திறந்து வைக்கும்போது சில சமயத்தில் திடீர்னு காற்று அதிகமாக வீசும்போது அந்த ஜன்னலோ கதவோ வேகமாக அடிச்சிக்கும். அந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு அந்த கதவு டேமேஜ் ஆகும், இல்லைனா வாசப்படியில் ஏதாவது ஒரு டேமேஜ் மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த அம்மா தைக்கிற ஸ்க்ரப்பர் இருந்தால் போதும். அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதில் டபுள் சைட் டேப் இருந்தால் ஒட்டிக்கோங்க. கதவில் எந்த இடத்துல டேமேஜ் வர மாதிரி இருக்குமோ அந்த இடத்துல மேலேயோ இல்லை கீழேயோ இந்த மாதிரி கதவில் ஒட்டி விடுங்க. டபுள் சைட் டேப்பை வச்சு வாசப்படியில் ஒட்டாதீங்க. வாசப்படியில் ஒட்டினா விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாசப்படியில் ஒட்டாமல் கதவில் ஒட்டுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு கதவு சாத்திக்கும் போது, அதாவது காற்றுல அடிக்கும்போது வாசப்படியில் அடிக்காமல் பாதியிலே நின்றுடும், ஸ்டாப் ஆகி. இந்த மாதிரி முட்டை கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல டேமேஜும் ஆகாது. அப்படி இல்லைனா வாசப்படியில் எந்த இடத்துல இடிக்கிறதுக்கு வருமோ லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு அதில் இந்த ஸ்க்ரப்பரை ஒட்டி விடுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கதவு நீங்கள் சாத்தும் போது உங்களுக்கே தெரியும். டோர் வேகமாக சாத்தும் போது வாசப்படியில் பட்டு டேமேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கும். இது மாதிரி செய்கிறதுனால வெளிக்காற்று உள்ளே வரும். அதனால் வீட்டுக்குள்ளே இருக்க அனல் காற்று போயிட்டு வெளிக்காற்றால் நம்மளுக்கு எப்போவுமே சில்லுன்னு இருக்கும். நம்ம வெக்கேஷனுக்கெலாம் போகும்போது இது போல் வாஷிங் லிக்விட் கவர்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் அதை எடுத்துகிட்டு போங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்றதை பார்த்துடலாம். நாம் ட்ரெயின்லலாம் போகும்போது தூங்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த கவரில் கொஞ்சமாக காற்று நிரப்பிக்கோங்க. அதை நிரப்பிட்டு அது மேலே ஒரு ஷாலு இல்லைனா டவல் வச்சு நல்லா மூடிக்கிட்டு இதை தலைக்காணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கு வச்சு படுக்கும்போது நம்ம வசதியாக படுத்துட்டு போகலாம். முக்கியமாக ட்ரெயினில் நைட் ட்ராவல் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கவரில் தண்ணி மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா வழியில் நம்ம சாப்பிட்டுட்டு கைகளை வாஷ் பண்ணுறதுக்கும் சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுடைய இயற்கை உபாதைகளை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. சில சமயத்தில் குழந்தைங்களை விளையாடுறதுக்கு இதை பால் மாதிரி அதில் காற்று ஊற்றிட்டு விளையாடுறதுக்கு கூட கொடுக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி கவர் வந்தால் தூக்கி போட்டுறாதீங்க. ரொம்பவே பயனுள்ளதாக ஆக்கலாம். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் எவ்வளவோ பொருட்கள் வைக்கிறோம். அதில் இந்த ஒரு பொருள் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அதுவும் இந்த சம்மர் சீசனில், அதுவும் இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற இந்த சமயத்தில் நம்மளுக்கு எப்போதுமே எனி டைம்ஸ் இந்த பொருள் நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் இருந்தால் ரொம்பவே நல்லது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் தான். இது நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்குது. இந்த பாதாம் பிசின் மளிகை கடையிலையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். 4 மட்டும் ஒரு கிண்ணத்தில் போட்டு நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா உப்பிக்கிட்டு நிறைய குவான்டிட்டியில் வரும். இது நம்ம மோர்லேயோ இல்லை நம்ம ஏதாவது ஜூஸ் கலக்கிறோம் அப்படின்னா அதுலேயோ போட்டு குடிக்கிறதுனால சூட்டை தணிக்கும் இந்த பாதாம் பிசின்னு. இப்போ பாருங்கள், நான் அவ்வளோதான் இருக்குதுன்றதுனால நான் ஒரு பெரிய எண்ணத்தில் ஊற வைக்கவே அது நல்லா ஊறிட்டு மேலே வரைக்கும் வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அளவு இருக்குன்னு. எனக்கு 4 பேருக்குன்றதுனால எனக்கு இது சரியாக போயிடும் 2 நாளில். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் தினமுமே இதை பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதை தினமுமே நீர்மோரில் கலந்து கொடுத்துடுவேன்.
இப்போ மோருக்காக தான் இதை கலக்கிட்டுருக்கேன். ஒரு டம்ளரில் கால்வாசி தயிர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியும் ஊற்றிட்டு அதில் இந்த நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த பாதாம் பிசினை கலந்துட்டு இது மாதிரி நல்லா ஆற்றிட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு இந்த வெயிலை தாங்கக்கூடிய பலமும் கிடைக்கும். முக்கியமாக வெளியில் போகிறவங்களுக்கு இதை வந்து தினமுமே ஒரு டம்ளர் கொடுத்து அமிச்சோம்னா ரொம்பவே நல்லது. இது வந்து வயிற்று பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடியது. வெயில் நாளில் வரக்கூடிய நீர்க்கடுப்பு, வயிற்று வலி, பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து கூட நம்ம விடுபடலாம் இதை தினமுமே குடிக்கிறதுனால. இந்த சம்மரை குளு சம்மராக மாற்றுறதுக்கு இந்த ஒரு பொருளும் நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று. இந்த டிப்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. டிப்பை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏலக்காய்லாம் வாங்கிட்டு வந்து அதில் இருக்கிற பருப்பை மட்டும் எடுத்து அரைச்சி வைப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தோல் வந்து மீந்து போகும். இந்த தோலை வந்து நம்ம சாம்பிராணியில் போட்டும் எரிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டீத்தூளில் ஏற்கனவே நான் டீத்தூளில் சுக்கு கலந்து வச்சுருக்கிறேன். இது கூடவே நம்ம இந்த ஏலக்காய் தோலையும் கலந்து வைக்கிறதுனால நம்ம இதை சேர்த்து டீ போடும்போது டீயோட சுவையும் மணமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹாட் சம்மரை குளு சம்மராக மாற்றுறதுக்கு இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணணும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வாங்கிட்டு வந்து வைப்போம். அந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை வாங்கிட்டு வந்து வைக்கும்போது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை ஸ்மெல் வந்து மாறி வரும்போது நம்மளுக்கு அது தடவுறதுக்கும் பிடிக்காது. அதுக்கு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு வைக்கிறதுனால அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம தினமுமே கொஞ்சோண்டு தலையில் வச்சுக்கிட்டு தடவி வந்தோம்னா நம்மளுக்கு இந்த வெய்ய நாளில் இருக்கக்கூடிய சூடு தனியும். அதே சமயம் இந்த வெந்தயம் அதிலே ஊறிட்டு இருக்கிறதுனால இதை தலையில் தடவுறதுனால முடி கொட்டுற பிரச்சனையும் தீரும். இந்த வெப்பத்தால் ஏற்படக்கூடிய தோல் கருத்து போகிறது, தோலில் ட்ரைனஸ் வர்றது, இது மாதிரி விஷயங்களும் தடுக்கப்படும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுற கவரை வேண்டான்னு சொல்லி புதுசு மாற்றும் போது அந்த பழைய கவரை வச்சு ஒரு ரீயூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் கவரை வேண்டான்னு சொல்லி ஓரம் ஒதுக்கிட்டு தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை நம்ம இந்த மாதிரி ஒரு சாமான் தைக்கிற பஞ்சை அதுக்கு மேலே வச்சு அதை ஒரு நூல் போட்டு நல்லா கட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டேக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்ச பிறகு அதில் நம்ம சாமான் தைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக அது மேலே ஒரு நூல் மாதிரி இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கிறீங்களா அந்த இடத்துல ஒரு டேகோ இல்லை நூலோ கட்டி ஒரு இடத்துல தொங்க விட்டிங்கன்னா அது அழகாக தொங்கிட்டுருக்கும். அதே சமயம் அதில் இருக்கிற நீர் எல்லாமே தண்ணி எல்லாமே கீழே வடிஞ்சு அதில் எந்த வித ஸ்மெல்லும் வராமல் நல்லாவே இருக்கும். பாருங்கள், இதை நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி நம்ம தேய்க்கிறோன்னு. அழகாக நம்ம இதுமாதிரி தொங்க விட்டுருக்கும்போது அதில் எந்த வித தண்ணியும் நிற்காது, ட்ரை ஆகிடும் சீக்கிரம். இதை வச்சு அழகாக நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது ஈஸியாகவும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காமல் ஈஸியாகவும் தேய்க்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேண்டான்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த ஃபோன் கவரை இந்த மாதிரி யூஸுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.